இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திருநெல்வேலி, மதுரை இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கட்டும், இங்கே சென்னையிலுமே நடந்திருக்குது. பட்டாக்கத்தியோட கேக் வெட்டுற பசங்களை, இல்லைன்னா அந்த பட்டாக்கத்தியை பிடிச்சி வாழை ஏந்தி நிற்கிற மாதிரி நிற்கிற பசங்க, இளைஞர்களை வந்து எத்தனையோ பேரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா சார் நல்லதுதான் கண்டிப்பாக. அந்த மாதிரி அந்த ஒரு கலாச்சாரம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு தானே பண்ணியிருக்கிறாங்க. அந்த இளைஞர்கள் வந்து இனியும் இந்த ஜாதி மதம் இந்த ஒரு எந்த ஒரு பாகுபாடும் அருவாள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தில் அதை பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கிடலாம். அப்போது இப்போ பிறந்தநாள் 49வது பிறந்தநாள் கொண்டாடிய உதயநிதி ஸ்டாலினில் ஒரு பட்டாக்கத்தியை கொடுத்து ஒரு கௌரவமாக, அது ஒரு ராஜ மரியாதை, ஒரு அரசியலில் மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் வந்து இப்படி ஒரு அருவா பிடிச்சு நிற்கிறது ஒரு கெத்து அப்படின்னா, இவங்க எத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணாலும் அதுதான் கெத்து அப்படிங்கிற ஒரு பாடத்தை இவங்க எடுத்துடுறாங்கல்ல. அப்போ அதை பார்க்கும்போது சின்ன சின்ன கட்சியில் இருக்கிறவங்களும், சின்ன சின்ன ஜாதி சங்கங்களில் இருக்கக்கூடிய ஜாதி அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாமே அதே மாதிரி அருவா பிடிக்க திரும்ப ஆரம்பிப்பாங்க. இவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க. இவங்க பாடம் எடுத்து இவங்களே அந்த இளைஞர்களை வந்து ஒரு கைது பண்ணுறது வந்து அந்த மாதிரி ஒரு நடவடிக்கையாக தான் இந்த ஒரு பிறந்தநாள், ஒரு துணை முதலமைச்சரோட பிறந்தநாளை வந்து பார்க்கப்படுது. இந்த துணை முதலமைச்சர் பிறந்தநாளே வந்து அடுத்து ஒரு முதலமைச்சர் ஆக்கணும், இன்னொரு 4 மாதத்துக்குள்ளே முதலமைச்சர், இவர் முதலமைச்சர் கேண்டிடேட் நின்னா மக்கள் வந்து ஆமாம் இவர் ஒரு பெரிய ஆள் தான் அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு எண்ணங்களை ஏற்படுத்தணும். அதுக்கு இவரை பற்றி பரவலாக 4 மாதம் பேசணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பிள்ளையார் சொல்லி போட்டதான் இந்த பிறந்தநாள். ஆனால்